என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் படிக்கிறேன். என்னுடைய பேர் இந்துமதி. டாப்லைட் நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டாப்லைட் நிறுவனத்துடைய டாப்லைட் நூலகம்னு ஒன்று இருக்கு குன்னங்கள் பாளையம் பிரிவில். அந்த நூலகத்தை நூலகராக பொறுப்பேற்று என்னால் முடிஞ்ச பணிகளை இதுவரை கரெக்டாக செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே இன்னைக்கு ஏர்முனை அப்படிங்கிற விஷயத்துல பேசணும்னு தங்கவேல் அண்ணன் என்கிட்ட சொல்லியிருந்த போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நம்ம நூலகத்துல ஒரு 8 ஏக்கர் தோட்டம் இருக்குங்க. அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்காக 2 வருஷமா கடுமையான முயற்சியில போராடிட்டு இருக்கோம். ஏன்னா நான் விவசாயி கிடையாது. ஆனா அது பாடுபடும் போதுதான் எத்தனை தவறுகளை நம்ம செஞ்சோம், என்னெல்லாம் நம்ம வீணாக்கணும் அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு இப்ப எங்களுடைய அந்த நூலக தோட்டத்துல சரி, எங்க வீடுகள்லையும் சரி, உணவை கூட நாங்க வீணாக்கிறது கிடையாது. உண்மை, இது எங்க அனுபவத்துல கண்டது. அந்த இறங்கி எங்களுக்கு இல்ல நம்ம பண்ணிடலாம், மாடி தோட்டம் எல்லாம் பண்ணி தமிழக அரசு கிட்ட விருது வாங்கினேன். மாடி தோட்டம் பண்ணிட்டமே, அதனால நம்ம நிலத்துல பண்ணிட முடியும்னு இறங்கினேன். ஆனா என்னுடைய உடல் கூறுக்கும் நான் உழைத்த உழைப்புக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படி டயர்டாயிரும். ரொம்ப கடுமையா 4 மணிக்கு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா ரொம்ப ஒரு உடல் களைப்பு வந்துடும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த வாய்ப்புல நான் பதிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, உழவுங்கிற அதிகாரத்துல எல்லா தொழிலையும் செஞ்சுட்டு ஒருத்தர் வீடுக சேர்றாங்கன்னு வைங்களேன், அப்ப உழவுதான் அவங்களுக்கு பிரதானமா இருக்குங்க. அதுக்கு ஒரு திருக்குறள், அந்த திருக்குறளை நான் இங்க வாசிக்கிறேன். அதாவது சுழன்றும் ஏர் தின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகம் எதுல சுழலுது தெரியுங்களா? உணவுலதான் சுழன்று இருக்கு. ஒரு சான் வயிற்றுக்காகத்தான் இந்த மனிதன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் ஓடி, நீங்க ஒரு டீ கடையில போய் நின்று ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா அந்த தேநீர் கூட ஒரு இலையால், தேநீர் இலைங்கிற அந்த இலையால் அந்த விவசாயி காப்பாற்றி கொடுத்தால் மட்டும்தான் நம்ம அந்த கிரீன் டீயாவும் இஞ்சி டீயாவும் மசாலா டீயாவும் குடிக்க முடியும். நீங்க இல்ல வடக்கத்திய உணவு எந்த உணவா போனீங்கனாலும் சரி, அடிப்படை அதுக்கு கோதுமை, அரிசி இப்படி எல்லாம் தேவைப்படுது. இன்னைக்கு சாலையின் இருமரங்களும் போட்டி போட்டுக்கிட்டு நிறைய தேநீர் கடைகள், பேக்கரி, ஹோட்டல்ல எல்லாம் நல்ல உணவு வீணடிக்கிறதுக்கு கத்துக்கிட்டோம். மனிதன் நாகரீகம்ங்கிற பெயர்ல என்ன தவறு செஞ்சுட்டு இருக்கான் தெரியுங்களா? உணவை வீணடிப்பது. தனக்கு தேவையான உணவு எதுவோ அதை வாங்கி வச்சுக்காம கடையில அட்ராக்டிவா கலரா போட்டு வச்சிருக்கிற உணவை வாங்கி வச்சுக்கிட்டு, நான் வீட்டுல சொல்லுவாங்க நான் டயட் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு. ஆனா நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறேன், நாகரீகங்கிற பெயர்ல ஒரு முழு பப்ஸ் வாங்குவாங்க. பப்ஸ் உன்னால சாப்பிட முடியாது. அப்ப பாதியா கட் பண்ணிட்டு எதிரில் இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம், இல்ல அந்த கடையிலேயே நீங்க திருப்பி கொடுக்கலாம், இல்லைன்னா யாராவது அங்க சாப்பிட முடியாம இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். அதை கூட செய்யாம அத்தனை உணவுகளை வீணடிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நம்ம திருப்பூர் மாநகரத்துல ட்ரை வேஸ்ட் எடுக்கிறதுக்குனே ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, மேடம் ரொம்ப உணவு வேஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு. மனது ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 4 வருடங்களா நாங்க இயற்கை உணவுக்கு மாறி எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கும்போது, உணவால் மட்டுமே உடலில் வருகின்ற நோயை தீர்க்க முடியும். அதுவும் நம்மளுடைய தமிழரின் ஆதிகால உணவுகள், சிறுதானிய உணவுகள் மூலமா நம்ம நோயை தீர்த்துக்க முடியும். உங்களுக்கு தெரியுங்களா? உடலே ஒரு மருத்துவர் தான். அந்த நிகழ்ச்சியை நாங்க எங்க நூலகத்துல செஞ்சோம். இந்த உடலானது தன்னை அதுக்கு காப்பாத்திக்க தெரியும். நீங்க காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா அமைதியா கம்முன்னு படுத்துக்கிட்டீங்கன்னா போதும், 2 நாள்ல காய்ச்சல் சரியாயிரும். நீங்க அலோபதி மருத்துவர்கள், தயவு செய்து அலோபதி மருத்துவர்கள் யாராவது நான் மன்னிச்சிருக்கேன், இது நான் கட்டாயம் நீங்க பதிய வேண்டிய ஒரு பதிவு. நீங்க அலோபதி மருந்து போட போட என்ன தெரியுங்களாகும்? இப்போ ஒரு சாக்கடை அடைச்சிருக்குன்னு வைங்க, அந்த சாக்கடையை தள்ளி விட்டு உங்க இடத்த மட்டும் நீங்க சுத்தம் பண்ணிடுவீங்க, பாக்கி இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணாது. அந்த மாதிரிதான் இந்த உடலில் இருக்கக்கூடிய அமைப்புகள். சளி பிடிச்சா அமைதியா நீங்க தூதுவளை ரசம், ஆரஞ்சு பழம், சிட்ரிக் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
சளியும் இருமலும் ஆட்டோமேட்டிக்கா குணமாயிடும். கடந்த 1 மாதமாக வைரல் ஃபீவர், டாக்டர்கிட்ட எங்க அம்மாட்ட அட்மிட் ஆகும்போது அவர் சொன்னாரு, உங்களுக்கு வைரல் ஃபீவருங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போயிருங்க. ஆனா அந்த 1 மாத காலமும் எந்த அலோபதி மருத்துவத்துக்கும் போகாம இயற்கை உணவு, என்னுடைய உண்மையா சொல்றேன், என்னுடைய பெரிய பையன் எனக்கு வீட்டுல ரசம் சாதம், தூதுவளை ரசம், கற்பூரவள்ளி ரசம், இஞ்சி ரசம், என்னென்னலாம் வைக்க முடியுமோ வச்சு கொடுத்தா மீண்டு எழுந்து வந்து இங்க பேசிட்டு இருக்க. எந்த மருத்துவத்துக்கும் போகலைங்க. ஏன்னா நம்மளுடைய உணவுல அத்தனை சிறப்பான விஷயங்கள் வந்து இருக்கு. நம்ம உணவே மருந்துங்க. அந்த உணவு மருந்துன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அதுல நிறைய கலர் வண்ணங்களை புகுத்தி சுவைகளை புகுத்தி எல்லாம் பண்ணதுல நம்மளுடைய ஆரம்ப கால உணவுகள் எல்லாமே மாறி போச்சு. இந்த விவசாயி இந்த உணவை படைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். பழமொழி சொல்லுவாங்க, விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்காது. விதைத்தவன் யார்? தினமும் படைச்சுக்கிட்டு இருக்கான். கடவுள் எப்ப என்ன படைக்கிறாருன்னு தெரியாது. ஆனா கண் முன்னாடி ஒரு விவசாயி, நீங்க கொஞ்சம் சிட்டியை விட்டு தாண்டி போனீங்கன்னா, தஞ்சாவூர், கும்பகோணம், திருநெல்வேலி அந்த சைடெல்லாம் போயிட்டீங்கன்னா, தென்காசி எல்லாம் அந்த விவசாய பூமியில அந்த சேத்துக்குள்ள காலை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை அவங்க பாடிக்கிட்டு, அந்த பாட்டுல கூட உறவுகளுடைய மேல மதிப்பை வச்சு, அந்த இயற்கை மேல மதிப்பு வச்சு, இதை இயற்கையை காதலிக்கிறாங்க. இயற்கையை காதலிக்கிறாங்க. எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை. ஏர்முனையை மதிச்சா என்னைக்காவது நம்மளுக்கு பஞ்சம் வருமா? வரவே வராது. பூமியிலே மாறி எல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதும் காய்ப்பதும் மாறியனாலும். பாருங்க, சூரியன் இருந்தா மாறி வரும். மாறிங்கிறது மழை. பருவத்துக்கு தகுந்த மழை பெய்யும் போது அந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் தலையும். அதுக்கப்புறம் சொல்றாங்க, நாம் நலமுறை வாழ நாடும் உழைக்கணுங்கிறாங்க. நம்ம உழைக்கிறோமா? உழைக்கிறோங்கிற பேர்ல டென்ஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். தேசம் எல்லாம் செழித்திடுது நம் கையாடைங்கிறார். தேசம் அழகா செழிக்குது. எங்க? விவசாய பூமியை போய் பாருங்க. நம்ம ஒரு ரோஜா பூத்துருச்சுன்னா எத்தனை சந்தோஷப்படுறோம். ஆனா யாரோ ஒருத்தர், முகமறியாத ஒரு மனிதன் சேத்துக்குள்ளையும் அந்த பூச்சிகளையும் கடும் குளிர்லையும் மழையிலையும் வெயிலையும் தன்னை வருத்திக்கிட்டு பிற உயிர்கள் வாழணும். பிற உயிர்கள்னா இந்த மனித குலம் மட்டும் இல்லைங்க. ஆடு, மாடு, பசு, கன்று, நரி, பூச்சி, புழு அப்படின்னு எல்லாமே வாழணும்னு ஒருத்தர் பாடுபட்டு இருக்கான். நெத்தி வேர்வை சிந்தனையாலே நெல்லு முத்து முத்தா புதுச்சான். அப்ப நெல்லை எடுத்து பாருங்க, முத்து முத்தா. அந்த ஒரு முத்து, ஒரு நெல்லுங்கிறது ஒரு விவசாயியுடைய வேர்வை அப்படிங்கும் போது கண்ணீர் வருது இல்லையா? இன்னைக்கு நம்ம கேட்கும் போது விளைச்சதையெல்லாம் எடுத்து கொத்து கொத்தா பறிச்சு கட்டு கட்டா கட்டி வச்சு பாதுகாத்து வைக்கணும்னு பாடியிருக்காங்க. விளைஞ்சதெல்லாம் எது? நெல்மணிகள். நெல்மணிகளை எடுத்து அவன் சுயமா அவன் வச்சுக்கல, கொடுக்கறான். கொடுத்து வாழறான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. கொடுக்கறான், பகிர்ந்து அளிக்கிறான். தனக்காக வச்சுக்கிட்டானா? ஆனா நிறைய விவசாயிகள் வீட்டுல நான் போய் பார்த்திருக்கேன். ஊருக்கெல்லாம் விவசாயம் பண்ணி உணவு கொடுத்துட்டு இருப்பான். அவனை உட்கார்ந்து சாப்பிடுறது பாத்தீங்கன்னா நீராகாரம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த நீராகாரத்துல அத்தனை செழிப்புகள் இருக்கும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் சொன்னாங்க. உண்மையா என்ன வளம் இல்லை? சிறுதானிய பெருக்கம் இங்க கொங்கு மண்டலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவு தான் முதன்மையான உணவு. ராகி, கம்பு, சோளம், வெள்ளச்சோளம். இன்னைக்கு திரும்ப அதெல்லாம் வந்துருச்சு. பாருங்களேன், அந்த காலத்துல வீட்டுல போட்டு பயிர் செய்து சாப்பிட்ட ராகி, கம்பு உணவுகள்லாம் இன்னைக்கு விலை ஏறிடுச்சு. போட்டி போட்டு நிக்குது. கருப்பு கவுனி அரிசி குடிச்சா சுகர் குறையுங்கிறான், பிரஷர் குறையுங்கிறான். ஆனா இதெல்லாம் ஆதி தமிழர்களின் உணவு. ஆதி தமிழர்களின் உணவு. தேடி தேடி பார்க்கிறோம். நம்மாழ்வாரோட நான் எல்லாம் பயணம் செஞ்சிருக்கேன். நம்மாழ்வார் சொல்வாரு, நீ இன்னைக்கு எதை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற, பணத்தை சேர்த்து வைக்காத, 4 நெல்மணியை சேர்த்து வைன்னு சொல்லுவார். அந்த நம்மாழ்வாருடைய கூட்டங்கள் தமிழகம் எங்கும் அவரை ஃபாலோ பண்றவங்க வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. விதை பிரியா நிறைய விதைகளை, நாட்டு காய்கறி விதைகளை வந்து அந்த பொண்ணு தன்னுடைய வீட்டுல சின்ன தோட்டமா ஆரம்பிச்சு இது பண்ணி இன்னைக்கு ஏக்கர் கணக்கில் பண்ணி தமிழகம் முழுவதும் போய், அந்த தமிழகம் முழுவதும் இல்ல இந்தியா முழுவதும் போய் விவசாய கண்காட்சியில எல்லாம் பேசிட்டு வர்றாங்க. நம்ம பல்லடத்துல இயற்கை சிவன் சந்தை, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். வர்ற 5ஆம் தேதி நடக்கின்ற தைமகளை வருகை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா
விவசாயிகளுடைய கஷ்டங்களை நீங்க நேர்ல பார்க்கலாம். நம்ம இங்க உட்கார்ந்து கையில மைக்க பிடிச்சிட்டு விவசாயிகளுடைய இதை பேசுறதுக்கு வந்திருக்கோம். இது நம்மளுக்கு பெருமை கிடையாது. வாழ வேண்டிய ஒரு மனிதனின் அடிப்படை தேவையே உணவு தான். அந்த அடிப்படை தேவையான உணவை உற்பத்தி செய்யறதுக்கும் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த விவசாய மானிடர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு தெரியறது இல்லை. நாகரீகங்கிற பேர்ல மரத்தை அழிச்சிடறோம். கோவை சதாசிவமையா சூழலியலாளருக்காக இருக்கக்கூடிய ஒரே மாமனிதர், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்க நூலகத்துக்கு தவறாம வருவார். அவர் எழுதிய 20 புத்தகங்களை பாருங்க. தவளை, கரப்பாம்பூச்சி, கொசு, மண்புழு, ஒரு பூச்சியும் ஒரு உயிரும் பல்லியும் எல்லாமே இந்த பூமிக்கு எத்தனை நல்லது செஞ்சுட்டு இருக்குன்னு தெரியும். கரப்பாம்பூச்சியை கேட்டா கால தூரம் ஓடுவேன் நான். அவர் புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் கரப்பாம்பூச்சி மேல மதிப்பே வந்துருச்சு எனக்கு. ஏன்னா ஒரு தேன் பூச்சி, தேனி இருந்தாதான் இந்த உலகமே வந்து இருக்கும். யானை இருந்தால் இந்த பூமி நல்லா இருக்குன்னு அர்த்தம். யானை வழித்தடங்கள் அழைச்சிட்டோம். ஆனா விவசாயிகள் பாருங்க, தங்களுடைய இன்னைக்கு அதிக வளர்ச்சி, நம்ம இந்த 140 கோடி ஆயிட்ட இந்த மனித குலத்தை காப்பாத்துறதுக்காக விவசாயி கடைசியில் என்ன பண்றான்? அவனால இயற்கையை படைக்க முடியாம செயற்கையா கெமிக்கல் அடிச்சிடறான். பூச்சிக்கொல்லிகள் இருந்து காப்பாற்றணும்னு உணவு மேல மருந்துகள் அடிக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த மருந்துகள் அடிக்காதீங்கன்னு சொல்றோம். அதை பாதுகாக்க வேண்டிய அரசு அந்த விவசாயிகளுக்கு வந்து உதவிகள் செய்தா அவங்க அதை நல்ல விதமா செய்வாங்க இல்லைங்களா? இங்க நம்ம இன்னைக்கு எல்லாருமே காலையில சாப்பிட்டுதான் வந்து உட்காந்துட்டு இருப்போம். இடையில இங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு பிஸ்கட் கிடைச்சா நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். கண்டிப்பா அது எல்லாருடைய செயலும் தான். 11 மணி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சூடா ஏதாவது குடிச்சா போதும் நம்ம நினைக்கக்கூடிய உலகம் இது. இன்னைக்கு இங்க உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம விவசாயி இருக்கிறோம்? யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. நான் விவசாயி, யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. இருக்கீங்களா இங்க? இல்ல, நீங்க விவசாயி. வாழ்த்துறேன். அந்த சகோதரிக்கு நல்ல கைதட்டல் கொடுங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் எவ்வளவுங்கிறது. ஏர் முனைங்கிறது ஒரு கூர்மையான ஒரு முனையை வைத்து மண்ணை உழுது. இப்ப சொன்னார் அண்ணன், இந்த மாதிரி மண்ணுக்கு உயிர் உண்டு. மண் எவ்வளவு பொறுத்துக்குது பாருங்க. தன்னை ஏர் வச்சு உழுகும் போது மண் காதலிக்குமாமா ஏற்கலப்பைய. நீ என்னை உழுதுட்டு வா, உன்னால உணவு படைக்க முடியும். அந்த உணவை எல்லா உயிர்களும் சாப்பிடும் போது அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம், தாயான என் மண் நினைக்குமா, எல்லாரையும் நான் காப்பாற்றுறதுக்கு நீயும் எனக்கு உதவி செய்ய இல்லையா? மண்ணை உழுகிறதுக்கு அந்த ஏற்கலப்பை எவ்வளவு போராடும். அந்த ஏற்கலப்பையை தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்த காலம் மாறி இன்னைக்கு வந்து மெஷினரியை கொண்டு வந்திருக்கும். நாகரிகங்கிற பெயர்லையும் அறிவியல்ங்கிற பெயர்லையும் நீங்க எதை வேணாலும் புகுத்துங்க, நாங்க பாராட்ட வேண்டாம்னு சொல்லல. ஆனா விவசாயியுடைய உண்மையான கண்ணீரும் அவனுடைய மனக்குமரலும் யாருக்கும் நிச்சயமா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. பேசிக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன நீங்க வளர்த்துறீங்க? மாடி தோட்டம் வச்சிருக்கீங்க. எல்லாரும் பாருங்க, ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, செம்பருப்பூ, மகிழப்பூ தான் வளர்த்திட்டு இருப்பாங்க. ஒரு 2 வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதை வளர்த்துவாங்க. நம்மாழ்வார் சொல்வார், என்ன தெரியுங்களா சொல்வாரு? ஒரு முருங்கை மரம், ஒரு வேப்ப மரம், ஒரு பப்பாளி மரம், தண்ணி குளிக்கிற இடத்துல பப்பாளி காயை வை, பப்பாளி மரம், முருங்கை மரத்தை வையுங்க, ஒரு வாழையை நட்டு வை, வச்சு பாருங்களேன், மார்க்கெட்ல போய் நம்ம காய் வாங்க வேண்டியதே இல்லை. உண்மையா இதெல்லாம் நாங்க செயல்படுத்தி பார்த்தோம். ஒரு செடியை வச்சு வீட்டுல நீங்க சமைக்கிற உணவு வீணாச்சுன்னா கவலைப்படாம அந்த மண்ணில் கொட்டுங்க, அது உரமா மக்கி போகுது. நாங்க பயோ என்சைம் பண்ணிக்கிறோம். இப்ப எல்லாம் எங்க வீட்டுல நாங்க எல்லா உணவுகளையும் ஒரு டப்பால போட்டு சூரிய ஒளி படாம கொட்டி வச்சு அந்த நூலக தோட்டத்துக்குள்ள இருக்கிற இடத்துல நாங்க பாடுபட்டு போறோம். ஆரம்பத்துல எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு வரை இந்த கை இந்த இடத்துல அந்த இதை தூக்கின இது எனக்கு வலி இருக்கு. ஆனா அந்த வலிக்கும் போது வலியா இருக்கு, ஒரு 2 சொட்டு கண்ணீர் வந்தாலுமே அடுத்த நிமிடம் வந்து நான் நினைப்பேன், நம்ம வீட்டுல நம்ம உழைச்சு ஒரு காய்கறி சாப்பிட்டதுக்கு வலின்னு நினைக்கிறோமே, எங்கேயோ ஒருத்தன் கண்ணை மூடிக்கிட்டு நம்மளுக்காக உழைச்சு கொட்டிட்டு இருக்காரு. பாருங்க, கவி உழவன் கூட, கவி எழுத்தாளர் கவி அழகன்னு பேர் வச்சிருக்காரு, கவி உழவன் தான் பேர் வச்சிருக்காரு இல்லைங்களா? உண்மைதானங்க? ஏன்னா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய், வீதியில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்ன்னு சொன்னாங்க. உழவும் ரொம்ப முக்கியம். என் ஐயா சத்குரு பாரதியார் சொல்லியிருக்காரு, உழவு தொழில் ரொம்ப முக்கியம். அதே போக தொழில்கள், நீ விரும்பி செய்யக்கூடிய, காதலித்து செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தொழில் தான். ஆனா எல்லா இடத்துக்குமே நீ எங்க வந்து நிற்பேன்னா உணவுங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நீ நிற்ப இல்லைங்களா? ஒரு நூலகம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நூலகத்துல வந்து அந்த நூலகத்துக்கு தெரியும் எல்லா விதமான புத்தகங்களும் இருக்கும்.
ஆனா விரும்பி தேடி படிக்கிறவங்க ஆதி தமிழர்களுடைய வரலாறு படிப்பாங்க. பெண்கள் ரமணிச்சந்திரன், லக்ஷ்மி, ஜெயகாந்தன் எல்லாம் ஓடி ஓடி படிச்சாலும் எங்க சமையல் குறிப்பு புத்தகம் ஏதாவது இருக்கா அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா நல்ல உணவை சமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக. நம்மாழ்வார் ஐயாவுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய இந்த உலகம் நிச்சயமா மாறும். எதிர்கால தலைமுறை நிச்சயமா எல்லாத்தையுமே கத்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்ப நிறைய பேர் தன்னுடைய வீடுகள்ல குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாம வீட்டிலேயே வச்சு ஹோம் கல்வின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த கல்வியில விவசாயம், தனிநெய்யறது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. திருப்பூர்ல நிறைய பேர் இருக்காங்க. இதயவனம் சொல்லிட்டு இளங்கோன்னு ஒருத்தர் இருக்காரு. பெங்களூர்ல மாசம் 3 லட்சம் சம்பாதிச்சிருந்த ஒரு மனுஷன் விவசாயம், இயற்கை சார்ந்த விஷயங்கள் எப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு நீங்க போய் இதயவனம் யார் வேணாலும் பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல இருக்கு. அங்க போனீங்கன்னா ஒரு மலையடிவாரத்துக்கு கீழே இடங்களை வாங்கி போட்டு எந்த விதமான மெஷினரியோ எந்த விதமான கெமிக்கலோ யூஸ் பண்ணாம விவசாயம் பண்ணி ஆமணக்கு தான் அங்க விளையும் தெரிஞ்சோடனே ஆமணக்கு விதைச்சு லிட்டரா இப்ப விளக்கெண்ணெய் வியாபாரம் பண்ற, தனது ஆடைகளை தானே நெஞ்சுக்கிறார். தன்னுடைய குழந்தைகளுக்கு அதை தான் போதிக்கிறார். அவர் MBA படிச்சவர். ஆனா நீங்க போனீங்கன்னா ஏனுங்கன்னு வேகன்னு அப்படியே பேசுறாரு. ஏன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாருங்களேன், கண் கட்ட பின்னே தான் நமக்கு சூரிய நமஸ்காரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கண்ணு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம 7 மணி வெயில் நம்ம கண்ணை காமிச்சுக்கிட்டு இருக்கோம். கண் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் பண்றது வேற, நம்மளுக்கு அது எழுத்துல ஏட்டுல வச்சதா இருக்கலாம். ஆனா விவசாயத்தை நம்ம அப்படி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கே எல்லாம் விலை ஏறி போச்சு. 1 கிலோ துவரப்பருப்பு 240 ரூபாய். முடியலைங்க, சமாளிக்க முடியல. வீட்டுல உரம்பரை வந்துட்டா உண்மையா சமாளிக்க முடியல. வீட்டுக்காரர்கிட்ட போய் என்னங்க இந்த மாசம் மளிகை சாமானத்துல பருப்பு தீர்ந்துச்சுன்னா அவருக்கு சத்தம் போட்டு போறாரு. நம்மளுக்கு தெரியுமா? ஏன்னா விலைவாசி அதிகமாயிடுச்சு. எதை நீ விரும்பி செய்கிறாயோ அதை செய்யறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல சின்னதா ஒரு கத்திரிக்காயும் ஒரு தக்காளி நத்தையும் எடுங்க. அது கிடைக்குங்க. தக்காளி எடுத்து வச்சு ரசம் வச்சிடலாம், கத்திரிக்காயை வச்சு பொரியல் பண்ணிடலாம், குழம்பு வச்சிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். விவசாயிகள் தாங்க இந்த உலகத்திலேயே முதன்மை கடவுள்னு நான் சொல்றேன். விவசாயம் இல்லாமல் எதுவும் கிடையாது. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று பேசுறேன்னா காலையில பச்சை பயிர் சாப்பிட்டு தெம்பா பேசிட்டு இருக்கேன். அந்த பச்சை பயிரை விதைச்சது அவங்க தான். எத்தனை அழகான உணவுகளை நம்ம கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் எல்லாம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஒரு திட்டங்களோ மானியங்களோ எதுவும் கிடைக்கிறது இல்லை. நல்லா பாருங்களேன், எல்லா இடங்கள்லயும் 25 மாடி 30 மாடி 40 மாடின்னு உயரங்கள்ல போயிட்டு இருக்கு மாடி. ஆனா ஒரு மனிதன் தலை குனிந்து கை நீட்டி வாங்க வேண்டிய உணவாகி போச்சு. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்றாங்க. மகாபாரதத்துல ஒரு காட்சி வருது. கர்ண பரமாத்மா அத்தனை விஷயங்கள் தானம் பண்ணியிருக்கான். இறந்த பின் சொர்க்கத்துக்கு போறான். உணவே அங்க அவனுக்கு கிடைக்கல. எத்தனையோ போராடி வர்றான். எதுல ஒரு மகான் வர்றாரு, உணவு அப்படிங்கிறது பாரு அந்த இடத்துல இருக்குது போ அப்படின்னு சொல்றாரு. நான் இத்தனை பேர்த்துக்கிட்ட உணவு கேட்டதே இப்ப கிடைக்கல, எனக்கு மட்டும் இங்க இருக்குன்னு சொல்லி. நீ பூலோகத்துல இருந்த போது ஒரு மனிதன் பசின்னு உங்ககிட்ட கேட்டா, இது அங்க சாப்பாடு போடுறாங்கன்னு இந்த ஒரு வேளை நீ காமிச்ச, அதனாலதான் இப்ப உனக்கு உணவு கிடைச்சதுன்னு சொன்னாங்க. எந்த லோகமாக இருக்கட்டும், பூலோகமோ இந்த லோகமோ சொர்க்கலோகமோ, அது எந்த லோகமாக இருக்கட்டும், எல்லா லோகத்துக்கும் உணவையே பிரதானம் வருது. அமுதமே தயாரித்தாலும் அது ஒரு உணவுல இருந்துதான், ஒரு தானியத்தில இருந்துதான் பெருகி வருது. அந்த விவசாயியுடைய கண்ணீரும் செயலும் நீங்க வெறும் பத்திரிகை செய்திகளையோ காணொலிகளோ பார்த்துட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. தலைமுறைகளே, மக்களை நான் சொல்றது கேளுங்க. இளைய தலைமுறை எல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உணவை வீணாக்க கூடாதுன்னு சத்தியம் எடுத்துக்குங்க. நமக்கு தேவையான உணவை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லுங்க. முக்கிய சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் யாராவது விருந்து வச்சா கூட தொடாதீங்க. அந்த உணவு யாருக்காவது போய் சேரட்டும். சொல்றாங்க இல்லையா, ஒரு நெல்மணி நம்ம பேர் எழுதியிருக்குன்னு சொல்றான். ஆனா நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, என் வீட்டு குக்கரை நல்லா வலிச்சு அந்த சாப்பாடை எடுத்து நான் கிண்ணத்துக்குள்ள போடுவேன். ஒரு பருக்கை அந்த சாக்கடையில போகும்போது என் கண்ணீர் இப்போ இந்த கடந்த 3 ஆண்டுகளாக நான் சொல்றேன், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் வேஸ்ட் ஆகவே மாட்டேன். என் குழந்தைங்க கிட்ட சொல்ல, பிடிச்சா போட்டு சாப்பிடு, பிடிக்கலையா எடுத்து வச்சு அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். மிச்சமாச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் வைக்க மாட்டோம். நைட்டே அதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி புதுவிதமான உணவா கொடுத்துருவேன். யாருக்குமே தெரியாது. உருளைக்கிழங்கு மிச்சமாச்சா நம்ம அவளை போட்டு மிக்சியில ஒரு அடி அடிச்சு தோசை கல்ல ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு தோசைன்னு கொடுத்துருவேன். ஆனா அந்த பொரியல தான் அதை செஞ்சிருக்கேன் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன்.
பாவக்காயும் தெரியாது. பாவக்காயை விரும்பி சாப்பிடுற அளவுக்கு தோசைக்கல்ல போட்டு வெறும் மிளகாத்தூள தூக்கி கொடுத்தேன். ஏன்னா அந்த பாவக்காயை விளையிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? பூச்சி இருக்குதுன்னா அந்த உணவை நம்ம தொட மாட்டோம். பூச்சி இருந்தாதான் அது நல்ல உணவு, நல்ல பயிர். ஒரு கத்திரிக்காயில பூச்சி இருக்குன்னா நீங்க தைரியமா சாப்பிடலாம். ஏன்னா எந்த ஒரு மருந்தும் அடிக்கப்படாத கத்திரிக்காய் அதை நீங்க தெரிஞ்சுக்க. விவசாயிகள் அந்த ஏர்முனையை வச்சு அவங்க பாடுபடுறாங்க. அவங்களுடைய எல்லா விஷயத்துக்குமே இன்னைக்கு எங்க எது நீங்க பார்த்தீங்கன்னாலுமே உணவு இல்லாத இதே கிடையாது. உணவு என்பது மிக பிரதானமான ஒன்று. உயிர் வாழ்வதற்கு உணவு மிக அடிப்படையான ஒரு விஷயம். காற்றும் நீரும் எப்படி நம்ம உடலுக்குள்ள இந்த பஞ்சபூதங்கள் வெளியில் இருக்கிற மாதிரியே நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ரத்தம் தான் நீர், இந்த உடம்பு தான் மண், வயிறு தான் மண், இந்த உடம்பு தான், இதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் தான் சூரியனுடைய கதிர்கள். அப்படிங்கும் போது அந்த பஞ்ச பூதங்களும் நம்ம உடலில் இருக்கும் போது இந்த பிரபஞ்சத்தோட இந்த மானிடம் கனெக்ட் ஆகுது. இந்த மானிடம் கனெக்ட் ஆகும் போது பாருங்களேன், நவகிரகத்துக்கு நீ இந்த உணவை வைன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. கோதுமையை இவங்களுக்கு வை, சுக்கரனுக்கு இது வை, துவரவை, அவரவை, எள்ளுவை, எல்லாமே. ஆனா இது எல்லாமே கொஞ்சம் யோசனை பண்ணி ஆழ்ந்து சிந்திச்சா வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மெய்ப்பொருள் காணுங்க. நானே சொன்னா கூட நம்பாதீங்க. இந்துமதி நீங்க பேசியிருக்காங்களே இது உண்மையா இருக்குமா அப்படிங்கறத நீங்க போய் இன்னைக்குதான் கையில வச்சுட்டு சாட் ஜிபி கூகுள்ல போய் எல்லாமே பாக்குறோம். போய் பாருங்களேன், எல்லாமே கனெக்ட் ஆகுது. பாருங்களேன், இந்த மழைக்காலம் வரும்போது ஆரஞ்சு பழம் ரோட்ல விற்கிறான். ஏன் விற்கிறான்? ஆரஞ்சு சளி பிடிச்சா தொடக்கூடாது. சளி பிடிக்கும் போது 1 கிலோ ஆரஞ்சு வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சளி பிச்சுக்கிட்டு ஓடும். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். நல்ல வெயில் காலத்துல தர்பூசணியை கொண்டு வந்து இறக்குறான். இதெல்லாம் கடவுள் படைத்தான். கடவுள் ஒரு முறை படைத்தான், விவசாயி பலமுறை படைத்துக் கொண்டே இருக்கின்றான். எக்காலத்தில் படைத்தான், படைத்துக் கொண்டிருக்கிறான், இன்னும் படைப்பான். இந்த படைப்பு தொழில நிறுத்தாம உழவையும் தொழிலையும் ஏர்முனையும் மதிக்கணும். அப்படின்னா நம்மளுடைய புத்தி ஏர்மனையை விட மிக சிறப்பாக கூர்மையாக இருக்க வேண்டும். மக்களே, எந்த உணவையும் வேஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது நமது இல்லை, யாரோ படைத்தது, அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் சேரணுங்கிற ஒரு பொது அறிவை நமக்குள்ள வச்சுட்டோம். அப்படின்னா நம்ம உணவை வேஸ்ட் ஆக்க மாட்டோம். விவசாயிகளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுப்போம். பார்கெயின் பண்ணி வாங்குறது, பார்கெயின் பண்றதுக்கு என்னங்க சொல்றது, விலைவாசி பேசி வாங்குங்க, பேரம் பேசுறது, அதெல்லாம் இல்லாம நம்ம வாழ முடியும். இயற்கையை சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்க. இந்த பூமி இயற்கையால தான் ஆனது. பேரழிவுகள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் இயற்கை கிடையாது. பேராண்மை கொண்ட, பேரன்பு கொண்ட, இயற்கையை மதிக்காத இந்த மானிட ஆறறிவு மக்களால் தான் அத்தனை அழிவுகளும் இந்த பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இயற்கை மழை அடிச்சிருச்சுன்னு சொல்றோம். இயற்கை செஞ்சுட்டா ஒரு வருஷம் மழை வரும்போது ஏன் அழிக்க தெரியல? அதுக்கு பொறுத்து பொறுத்து பார்த்த இயற்கை ஒரு நாள் என்ன செய்யுது? பொங்கி எழுந்து அடிச்சிருக்கு இல்லைங்களா? அது பார்க்கறது கண்ட்ரோல் பண்ண முடியல, அழிச்சு தள்ளிடலாம், இந்த இடத்தை தூய்மைப்படுத்திடலான்னு படுத்துறது. ஆனா இந்த அறிவை நம்ம பயன்படுத்திக்கணும். மக்கள், உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கடைசியா ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, நாகரீகங்கிற பேர்ல உணவை வீணாக்காதீங்க. மக்களே, உங்களுக்கு தேவையான உணவை சாப்பிட்டுட்டு சாலை ஓரத்துல நிச்சயமா உணவு இல்லாம இருப்பாங்க. நாங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போவோம், நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, சாப்பிட முடியாம மிச்சமாயிருதுன்னா உடனே பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவேன். இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நைட் சாப்பிடுவோம். வேஸ்ட் ஆக்குறது இல்லை. நாகரீகங்கிற பேர்ல நாங்க எதையும் தேவையில்லாத எந்த உணவுகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. என் குழந்தைகள் அனைவருமே சரி, என்னை விட என் குழந்தைகளுக்கு விவசாயிகள் மேல அதிக புரிதல் இருக்கிறது. எனக்கே பாடம் சொல்லுவாங்க, இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஏர்முனையை நாம் காக்க வேண்டும், விவசாயத்தை நாம் காக்க வேண்டும். நமது இந்தியா விவசாயத்தால் உருவாக்கப்பட்டது. விவசாயம் ஒண்ணுதான் இன்னைக்கு வரையும் ஜாதி மதம் இல்லாமல் எல்லா உயிர்களையும் இணைத்துக் கொண்டிருக்கின்றது. விவசாயம் ஒருத்தர் தான் அந்த எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜாதிக்கு, இந்த மதத்துக்கு, இந்த உணவன் எங்கேயும் படைக்கப்படவில்லை, படைக்கப்படவும் முடியாது. எல்லாருக்கும் பொதுவானது இந்த உணவு. அந்த உணவை படைப்பவன் விவசாயி. அவனை காப்பது நம் கடமை. நம் எதிர்கால தலைமுறை விவசாயத்தை பற்றியும் அந்த அறிவையும் வளர்த்து கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. மக்களே, இத்தனை அழகான தருணத்துல நான் பேசின விஷயங்கள்
சரியா தவறான்னு எனக்கு தெரியாது. ஆனா பொறுமையா அதை கேட்டு கைதட்டல் கொடுத்த உங்க அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.